ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே, அது ஐஸ்வர்யமாகட்டும், கனமாகட்டும், இல்லை உயிர் உள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ஆண்டவர் மூலமாய் அவரால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்குது. நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் தேவை தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பண தேவை எப்படி இருக்குது? உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கா? இல்லை நீங்கள் போதுன்ற அளவுக்கு இருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு நிறையாவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? அது உங்களை ஆண்டவர் கிருபையாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவையுள்ள மனிதர்களுக்கு உங்கள் தேவைக்கு போக அதிகமாக இருக்கிறத, உங்கள் தேவைக்கு போக சேர்த்து வைத்தது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத தேவையுள்ள மனிதர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பற்றாக்குறையாக இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த தரித்திரம் அடைகிறதுனால நான் உண்மை தூஷிக்காதபடிக்கு, அதிகமான பணம் எனக்கு வர்றதுனால நான் உண்மை விட்டு போகாதபடிக்கும் எனக்கு உரிய படியை எனக்கு அளந்து கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய உங்கள் தேவைகளை, அன்றாட தேவைகள், பேசிக் நீட்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் பரலோகத்திலிருந்து அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறபடினால் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தும் பொழுது அந்த பணத்துக்கு பின்னாடி போகாதபடிக்கு கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம தேவைக்கு போக மீதியை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற மீதியை தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்து உதவணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற உதவி வீணாக போகாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அவர் அதை சும்மா விடுவாரா? அவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.